வெளிநாட்டு பத்திரிகைலாம் காரி துப்புறாங்களே. டைம்ஸ் வந்து வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ், ஐயோ வெறுப்பு அழிந்து போச்சு. பார்த்த காரி துப்புறாங்க. அயோத்தியாவில் 6 சட்டமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதியில் தோத்து போயிட்டானே, தலித் ஜெயிச்சு போயிட்டானே. ராமர்னா உனக்காக துப்பிட்டானே. நீ உன்னை ஜெயிக்கலையே, ராமர்னு காட்டி இந்தியா ஃபுல்லாக பெரிய ஸ்கிரீன்ல கொண்டு வந்து காட்டிட்டு இருந்தியே. உன்னால என்ன செய்ய முடியும்? யோகி இப்போ அந்த மொட்டை மண்டை காட்டிட்டு இருப்பாரு சாமியார். இப்போ அவர் எங்க இருக்க பெருசா எங்கப்பா போறாங்க. சுப்பிரமணிய சாமி என்ன சொல்லிருக்காரு? இதுக்கு மேல நீ பதவியில் இருக்கணுமா, கழுத்தை பிடிச்சி தக்கணுமாங்கிறது. அது யாருடைய குரல்? மோடி அவர்களுக்கு எதிராக சுப்பிரமணிய சாமியுடைய குரல். கடல்ல தூக்கி வெளியே போடுன்னு சொன்னீங்க முஸ்லீம்களை, இன்னைக்கு மக்கள் உங்களை தூக்கி வெளியே போட்டுருக்காங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராக உருவாயிருக்கிறார். ஒரு நியாய யாத்திரா, ஜூடா யாத்திரா மக்கள்கிட்ட ஒரு டிராஸ்டிக் இம்பாக்ட் உருவாகிருக்குது. அவனா ஒன்னும் இல்ல, பப்பு சப்பு छोटा भाई आपकी बार மோடி சர்க்கார் है 400 பார். எங்க போச்சு? ஜனவரி பிப்ரவரியில நாயுடு போய் நிக்கிறாரு, அப்பாயின்மெண்டே கொடுக்கல அந்த அமித்ஷா. மோடி காத்திருந்து வெளியே திரும்ப. இன்னைக்கு காலம் எப்படி மாத்திருப்பாருங்க. இவருக்காக வழி மீறி விழி வைத்து காத்திருக்கிற கொடுமை இன்னைக்கு அவங்க பாக்குறாங்க. கைகள் கெட்டப்பட்ட அடக்குமுறையில் இருக்காங்க. எந்த சட்டத்தையும் அவங்க ஜெயிக்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் வந்து நான் கருணாநிதியோட மகனோ மகளோ இல்ல, அதனால அப்படி சொல்றது. அதெல்லாம் பதிலே சொன்னா அண்ணாமலை லெவலுக்கு போயிடும். அவன் 37 வயசு சின்ன பையன். அவனுக்குலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. வேற அமித்ஷா நல்ல நொய்யை கொடுக்க போறாரு. ஏன்டா நீ சேர்த்துன்னு உனக்கு 5 சீட்டு 10 சீட்டு வந்திருக்கும்ல, அதை நாசமாக்கிட்டே நீ தானே அப்படின்னு மேல டெல்லியில வச்சு அவருக்கு கட்டும் போக்கு இருக்கு. கேடி ராகவன செக்ஷுவல் ஸ்கேண்டல்ல மாட்டி வச்சாரு. எல்லாத்துக்கும் மனம் வச்சு என்ன மட்டும் எப்படி காட்டி கொடுத்தான்னு கேட்கிறாரு நம்ம மாமா, திருநெல்வேலி மாமா நேனார் நாகேந்திரன். இதெல்லாம் நாளைக்கு வரப்போகுமா? வாய் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சூஃபியான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. 2024 மக்களவை தேர்தல் முடிவடைஞ்சிருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி கணிசமான ஓட்டை வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய ஆணவம், அவருடைய தனித்துவம், அதாவது என்ன சொல்லுது, தனி ஆவர்த்தனம் பண்ணுறது தான் கட்சி நாசமாகிட்டு போயிட்டு. கிட்டத்தட்ட 54% கொண்ட கட்சி தான் வந்து அதிமுக. ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற போதும், எம்ஜிஆர் இருக்கிற போதும் அந்த கட்சி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்தலில் ஒரு கட்சி 10 முறை தோல்வி அடைஞ்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் எத்தனாவது முறை அது வெற்றி பெறும்? 2016 செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது கட்சியை வெற்றி பெற்று அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்டலாக அவர் கொண்டு வந்து வச்சாங்க. சசிகலா அம்மா அவரை கொண்டு பதவியில் வச்சுட்டு அவங்க ஒரு பெங்களூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவானது. அது எல்லாருக்கும் தெரிந்த விவகாரம். அப்புறம் கட்சியை வந்து வளர்க்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒருத்தர் அது ஒரு ட்ரையல் எடுத்தார். 16க்கு அப்புறம் வந்த பல தேர்தல்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், பேரூராட்சி தேர்தல், அப்புறமா 2019 அப்புறம் உள்ளாட்சி ஊராட்சி தேர்தல், இதெல்லாம் தனித்தனியாக 2 செக்டர் 3 செக்டர் நடந்துச்சு. அப்புறமா 2019 நாடாளுமன்ற தேர்தல், இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். அதுக்கப்புறம் இடைத்தேர்தல்கள், வேலூரில் நடந்த இடைத்தேர்தல்கள், மற்ற விக்கிரவாண்டி நிறைய இடைத்தேர்தல் நடந்துச்சு. இப்போ நேற்று விளவங்கோடு இடைத்தேர்தல் வரைக்கும் தோல்வி 24லையும் தோல்வி. அப்போ ஒரு கட்சியை எப்போ ஜெயிக்க போகுது? அது என்ன நடக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு சார்ந்து சில கும்பல்கள் இருக்கிறாங்க, சில குரூப்ஸ். அவங்க அந்த கட்சியை வச்சுட்டு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார், எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் வந்து சிவி சண்முகம், முனுசாமி, இவங்களுடைய முகத்துக்கு ஓட்டே உள்ளாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே, அதிமுகங்கிறது ஒரு ஆளுமை நிறைந்த கட்சி. எம்ஜிஆருடைய தலைமையில் மிகப்பெரிய கட்சி. 77 அப்போலாம் நான்லாம் சின்ன பிள்ளை, எனக்கு தெரியும். அப்புறம் செல்வி ஜெயலலிதா வந்து பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. 96 அவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டு கட்சி தோல்வி அடைஞ்சு 98 ஜெயிச்சு. அது வரைக்கும் அப்புறம் அவங்க தோக்கவே இல்லை. இடையில 2001 தோல்வி அடைஞ்சு 2001 ஆட்சியில் இருந்தாங்க. 2006 தோல்வி அடைஞ்சுது. 2011 தான் இறந்து போகிற வரைக்கும் தோக்கலை. இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை தான் அதிமுக இருக்கிறவங்க விரும்புகிறான். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சசிகலா அம்மா வந்து அவருக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்துட்டு போனாங்க. அப்போ என்ன செய்யணும்? வெளியே வந்தப்புறம் அவங்கள இணைஞ்சி, நான் முதலமைச்சராக இருக்கேன், நீங்கள் வாங்க. நான் கட்சி வந்து ஒத்துழைமையாக இருக்கும். கட்சிக்காரன் என்ன பார்க்குறோம்னா, நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு கரிஸ்மாவுடைய கட்சியாக, ஒரு ஆளுமை நிறைந்த கட்சி. எடப்பாடி இவங்கெல்லாம் என்ன அப்படின்ட்டு அப்புறம் சசிகலா அம்மா வெளியேற்றிட்டாங்க, டிடிவி வெளியே போயிட்டார், ஓபிஎஸ் வெளியே போயிட்டார், இப்படி நிறைய பேர் போயாச்சு.
இந்த மாதிரி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா பெல்ட்டில் இப்போ கோவையில் ஒருத்தருக்கு இருந்தால் அவருக்கு ஒரு பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஆதரவு பெற்ற களங்கள் எல்லாமே போன பிறகு நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? 20% போயிட்டு இன்னைக்கு எதுவுமே இல்லாத பிஜேபி உங்களோட போட்டி போடுதே. பிஜேபிக்கு இப்போ கூட எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இருக்கிற மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு தவறான தமிழ்நாட்டில் ஒரு தவறான விஷயம் போகுது. 2 பேரும் சேர்ந்தா ஜெயிச்சிருப்பாங்க, ஒன்றுமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. 2 தொகுதி வேணால் வந்திருக்கலாம் அவ்வளோதான். அதிமுகவை பொறுத்தளவுக்குலாம் 27%, 28% அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. இதுக்கு முக்கியம் 28 இல்லைம்மா, 20.4% வந்திருக்காங்க. 20.4 திமுக தான் 26.4%. ஏன்னா பிஜேபி 10லேருந்து 11%. நல்லா கவனிங்க. மற்றவங்களாம் 3%, 2, 1.8. அது சீமான் 8% வந்திருக்காரு. இதுதான் நிலைமை. புரியுதா உங்களுக்கு? அந்த அடிப்படையில் தனித்துவமாக ஒரு கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாருன்னா சீமானை மட்டும்தான் சொல்லலாம். திமுக கூட்டணி, ஏன்னா சீமானுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நம்பர் 1 சீமான் தான். நான் சீமானுக்கு எனக்கு 1008 பிரச்சனை உண்டு, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. சீமானுக்கு எனக்கும் 1008 கருத்து வரும். என் நண்பர் தான் அவர். நண்பர் திடீர்னு ஃபோனை போட்டு சத்தம் போடுவான், அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது தனி. ஆனாலும் சீமான் தனிச்சு நின்று வந்திருக்கான மனுஷன் இல்லையா? 8% ஓட்டு வாங்கியிருக்கார. அவர் எந்த கூட்டணியும் இல்லையே. அப்போ அவர் தான் நம்பர் 1. பிஜேபி இருக்கிற பாமகவை சேர்த்துக்கிட்டாங்க. பிஜேபியை பற்றி நீ கேட்கல. பிஜேபி எல்லாரையும் சேர்ந்து தான் அந்த 10, 11 அவங்க ஒரு பூமராங் தான் காட்டுறாங்க. இப்போ எடப்பாடி கட்சியை நாசமாக்கிட்டு இருக்காரு. 20.4% அப்படின்னு அதிமுக சொல்றீங்க. திமுக அளவுக்கு இது ஒரு பெரிய கட்சி. ஆனா இதுக்கு முக்கியமான திமுக அளவுக்கு இல்லம்மா, திமுகவோட பெரிய கட்சி. சரி, இப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த தடவை கேண்டிடேட்ஸ் மக்களுக்கு பரிச்சயமே இல்லாத நபர்களை விட்டு அதனாலையும் ஒரு தோல்வி. அது மட்டும் இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சு அண்ணாமலை அவர்கள் தான் இதுக்கு ஒரு முக்கியமான தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பாஜகவோட என்ன சொல்றீங்க? பாஜக கூட அண்ணாமலை அவர்களோட தோல்வி வச்சு அண்ணாமலை அவர்கள் அதிகமா குற்றச்சாட்டு, நிறைய விமர்சனங்கள் அதிமுக மேல வச்சதுனாலதான் இந்த தோல்விக்கான காரணம். அது நீங்க சொல்ற காரணம் என்னன்னா, பாஜக அதாவது அண்ணாமலை ஒரு இல்யூஷன் பிக்சர் தான். அதாவது என்ன சொல்றது, ஒரு மாய தோட்டம். இப்போ அண்ணாமலையுடைய டப்பா கிழிஞ்சு போச்சு. எப்படின்னா, அண்ணாமலை என்ன சாய்ச்சாரு? நல்லா கவனிங்க. அண்ணாமலை 4 லட்சம் ஓட்டு வாங்கினாரா? அந்த 4 லட்சம் முழுக்க சாதி பின்னணி ஓட்டு தான், பிஜேபி ஓட்டு கிடையாது. ஏற்கனவே கோயம்புத்தூரில் இருந்ததை விட அண்ணாமலை இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் கோயம்புத்தூரில், அவர் இப்போ ஆளுநராக இருக்கார். ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின பெர்சன்டேஜை விட கம்மி வாங்கியிருக்காரு அண்ணாமலை. நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் வாங்குறத விட 0.4% அண்ணாமலை கம்மி தான் வாங்கியிருக்காரு. அப்போ அது முழுக்க கவுண்டர் பெல்ட்டு. கவுண்டர் நம்ம பையன் ஒரு ஜெயிச்சுட்டு போகிறான், அப்படி தான். பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு கிடையாது. 1. 2வது, நெய்னார் நாகேந்திரன் வாங்கின ஓட்டு யார் ஓட்டு? மறவர் சமூகத்துடைய ஓட்டு. அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு 2. அப்புறம் சொல்கிறேன். 3வது தமிழிசை. 4வது ராம சீனிவாசன். 5வது ராதிகா. அப்புறமா பொன் ராதாகிருஷ்ணன். இப்படி ஒரு 6-7 பேர். கருப்பு முருகானந்தம். இப்படி ஒரு 5-6-7 பேர். அவங்க முழுக்க சாதி ஓட்டு தானே தவிர பாஜக ஓட்டு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பாரதிய ஜனதா ஓட்டுன்னு சொன்னால் எல்லாருடைய ஓட்டையும் பெற்றிருக்கணும். அது அல்லாமல் 5 தொகுதிகளில் வட தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கிறாங்க. அந்த 5 தொகுதியுடைய வடதாமி மொத்தம் 19ல் 5 போனால் 14. 14ல் இந்த 5 வட தமிழ்நாட்டில் அவங்க அதிக ஓட்டு பெற்றது முழுக்க பாமக ஓட்டு. ஏன்னா வட தமிழ்நாட்டில் பிஜேபி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் ஒரு தர்மத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான். அதில் தான் திருவள்ளூர், அப்போ மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை எல்லாமே பாமக ஓட்டு, பிஜேபி கிடையாது. அந்த தென் சென்னை, மத்திய சென்னையில் வேணால் பிராமணர்கள் ஓட்டு விழுந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? கவுண்டர் ஓட்டுகள் அங்கே கொஞ்சம் விழுந்தனால அவர் பண்ணியிருக்காரு தவிர பாஜக மித்துங்க. பாஜக 11% கிடையாது. 11% இப்போ கிடைச்சிருக்கு. ஆனால் பாஜக அடுத்த நிற்கட்டுமே சட்டமன்றத்தில் 3% வரும். நான் பத்திரிகைக்காரனா சொல்கிறேன். 2026 பாஜக தனிச்சு நின்னா 3%க்கும் கீழே போயிடும். ஏன்னா மக்களுக்கு புரியும். 2வது ஒரு முக்கியமான காரணம் அண்ணாமலை பேச்சுங்கிறத விட நான் ஏற்கனவே பேசின பாருங்க, அதே மாதிரி அதிமுக தலைமையின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவெல்லாம் என்னத்த கட்சியை வழங்க போகுது அப்படிங்கிற ஒரு விவகாரத்தில் உயர் சாதி எப்பவுமே ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா அதிமுகன்னு சொல்லுவாங்க. அம்மா இருக்கும்போதும் கூட கடும்போக்குவாதமாக அவங்க இது பண்ண மாட்டாங்க. அதனால் செல்வி ஜெயலலிதாவுடைய காலத்திலும் அந்த கட்சி அப்படி பார்த்தாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட 4-5 சமூகம் இருக்காங்க. அதாவது பிராமணர்கள், ஐயர், ஐயங்கார் சொல்லித்தான் ஆகணும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்களுடைய வாக்கு அவருக்கு கொஞ்சம் பேருக்கு, முதலியார்களுடைய வாக்கு, செட்டியார்களுடைய வாக்கு, அதுக்கப்புறம் சைவ புள்ளமார்களுடைய வாக்கு, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா நேச்சர் இருக்கக்கூடிய சில வாக்கள், நாயுடூஸ்,
நாடார்களில் செக்ஷன் பீப்புளெலாம் அண்ணாமலைக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் அந்த ஓட்டு தான் இது. ஏற்கனவே 3 இப்போ ஒரு 8 11%. புரியுதா உங்களுக்கு? இது வந்து நிலை கிடையாது. நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க. இது திமுகவுக்கு இருந்த மாதிரி அதிமுகவுக்கு இதுவரைக்கு இருந்த மாதிரியான நிலையான ஓட்டு பிஜேபி கிடையாது. இது வந்து மோடி வரப்போறான்னு வந்துருவார், இனி வந்துருவார்னு சொல்லி அந்த 400 தொகுதியை கொண்டு வந்து பொய் சொல்லி இந்தியாவை கேவலப்படுத்தினாங்களே, அதை நம்பின தமிழன் தான் ஓட்டு போட்டிருக்கான். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எந்த விதமான களமும் கிடையாது. இது நான் பொய் சொல்லலை, ஒரு பத்திரிகைக்காரனா அதான் உண்மை. வெறுப்புக்கு எதிராகத்தானங்க இந்தியாவில் தீர்ப்பு வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்பே கிடையாது, அவன் எப்படி ஓட்டு போட்டான், சரி பரவாயில்லையா ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்ட ஓட்டு தானே தவிர பிஜேபி 11% கிடையாது. 2026 அண்ணாமலை தலைவராக இருந்தாலும் அமித்ஷாவே தலைவராக வந்தாலும் அது 11லேருந்து அப்படி குறைஞ்சி மறுபடி அந்த எல்லை வந்து நின்றோம். 3 வந்துடும். வரவே செய்யாது, சாத்தியமே இல்லை. இன்னைக்கு இந்தியாவில் 40க்கு 40 ஒரே ஒரு இண்டிகேஷன். மத்திய பிரதேசத்தில் 29க்கு 29 நான் ஹார்ட்கோர் இந்துத்துவா, அவன் வாங்கிட்டான் இல்லையா. தமிழ்நாடு நான் ஆப்போசிட் இந்துத்துவா, 40க்கு 40. நான் திமுகவுக்கு எதிரான கருத்து வைக்க, ஆதரவான கருத்து வைக்கல. தமிழ்நாடு அப்படிதான் சொல்லுது. இந்த இடத்துல அண்ணா திமுக நின்று தான் ஜெயிச்சது 37. அதே மாதிரி திமுக தான். ஏன்னா திராவிட இயக்கங்கள் தான் பண்ணு, திராவிட தலைமைக்கு தான் இந்த ஊரில் மதிப்பே தவிர எந்த மதவாதமும் எந்த சாதிவாதமும் ஜெயிக்க முடியாது. எப்படி மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சவுகான் 29க்கு 29 ஜெயிச்சாரோ அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் இந்துத்துவா. அதே மாதிரி தமிழ்நாடு 40க்கு 49 எக்ஸ்ட்ரீம் திராவிடியம். இது திமுக ஸ்டாலின்லாம் கிடையாது. இது ஒரு பக்கம் திராவிடத்தினுடைய உச்சக்கட்டம், நீ இந்துத்துவ உச்சக்கட்டம் கிடையாது. இந்த மெசேஜை சொல்லியிருக்கான். இது வந்து அறிவாட புரியணும். ஓ அதிமுக கீழே போன கதையை சொல்லிட்டோம். ஓ அண்ணாமலை ஒன்றும் கிடையாது. இப்போ அண்ணாமலையை கூப்பிட விட்டு இங்கேருந்து மெதுவாக தூக்கி விட்டுருவாங்க. இதான் நடக்கும் சார். அப்போ திமுக வந்து 40க்கு 40 கிளீன் ஸ்வீப் அடிச்சதுக்கு காரணம் திமுக மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணம் இல்லாம பாஜக வரக்கூடாது, எதிர்ப்பு அரசியல் வேணாம் அப்படின்னு வெறுப்பு அரசியல் வேணாங்கிறது தான் காரணமா? திமுக என்னன்னா, திமுகவுக்கு லட்டா 15% கிடைக்கும். எப்படி கிடைக்குன்னு கேட்டீங்களா, கிறிஸ்தவ முஸ்லீம்களின் வாக்கு அப்படியே கிடைக்கிறது. அவங்களுக்கு வர வழி கிடையாது. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் அதிமுகவுக்கு போயிருக்கு. ஏன்னா பிஜேபி விட்டு அவங்க தனிச்சு நிற்கிறதுனால அதிமுகவுக்கு கொஞ்சம் மூவாயிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்பவும் கிடைக்கக்கூடிய அந்த 15% முஸ்லீம் இஸ்லாமியர்களுடைய வாக்கும் கிறிஸ்தவர்களுடைய வாக்கும். மீதி எல்லா சமூகம், முக்குளத்தோர், கள்ளர், மறவர், அகமுடையார், பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர்கள், கவுண்டர்கள், நாடார்கள், செட்டியார்கள், முத்தரையர்கள், இப்படி எல்லா சமூகத்திலும் இருக்க திராவிட திமுக ஆதரவாளர்கள். பெரும்பான்மை 90% முஸ்லீம்கள், ஒரு 80% மேல் கிறிஸ்தவர்கள், ஆர்சி கிறிஸ்து, பெண்டகாஸ். இவங்க ஓட்டு தான் அவங்களுக்கு இந்த லக்கு. இந்த கூட்டணியில் திருமாவளவன் இருக்கார். தலித்துகளுடைய வாக்கெல்லாம் அதிமுக கிடைக்கும். இந்த முறை திருமாவளவனுக்கு தான் கிடைச்சிருக்கு. எப்பவுமே இப்போ அவர் ஒரு நல்ல ஒரு அற்புதமான தலைவராக உருவாயிட்டார். இதுதான் திமுக. ஆனால் திமுக அந்த விவகாரத்தை எந்த ஒரு அதிகாரத்தையும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல. அது அவர்கள் மீது வைக்கப்பட்ட பெரிய கரை. எந்த காலமும் ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். 1957 முஸ்லீம்கள் தான் ஓட்டு போடுறான். ஆனால் அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. இந்த சமூகம் அவங்கள ஏமாற்றத்தான் செய்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? உயிரை கொடுத்து பாடினா பேர் என்னது, நாவூர் அனிபாக்கு எதுவுமே கொடுக்கல. இவங்க எப்பவும் திமுக விசுவாசியா லாயலாக தான் இருக்காங்க. இதே லாயல்ட்டி அவங்க அதிமுக கட்சியில் சாத்திருந்தால் செல்வி ஜெயலலிதா என்ற ஆளுமை எங்கேயோ தூக்கி வச்சிருப்பாங்க. இஸ்லாமியர்கள் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே, திமுகவால் ஏமாற்றம் தான் போட்டப்பட்டிருக்காங்களே தவிர அவங்க ஒன்றும் பெரிய அளவில் அவங்களுக்கு எந்த வித லாபமும் இல்லை. வழி கிடையாது. வழி இல்லாமல் அதுக்காக ஸ்டாலின் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் போட்ட 15% எக்ஸ்ட்ரா இடைநிலை சாதிகளின் வாக்கெல்லாம். இந்த முறை பிராமண சமூகம் ஓட்டோ அல்லது உயர் சாதிகள் சமூகம் ஓட்டோ முதலியார்கள் ஓட்டோ எதுவுமே கிடைக்கல. அப்படி இருந்தும் திமுக ஜெயிச்சிருக்கு. திமுக சேர்ந்து நின்றாலும் திமுக ஜெயிச்சு தான் இருக்கும். நல்லா கவனிங்க. இதுதான் எல்லாரும் கால்குலேஷன் போடுறான். பைத்தியகாரத்தனமான பேச்சுங்க. பாஜக அத்தனை சதவீதம், எது சேர்ந்தாலும் ஜெயிக்காது. ஒரு சீட்டு 2 சீட்டு வந்திருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அவங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா மக்களின் மனநிலை அப்படி. தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை அப்படி. போட மாட்டான் ஓட்டை. தமிழர்களுடைய மனநிலை அப்படி. அவன் பால் காய்ச்சறான், பாய்ங்கிறான், பக்கத்தில் மாப்பிள்ளை மச்சாங்கிறான், வஞ்சா வாங்குறான். இப்படி ஒரு சமூகத்தை போய் உட்காந்துக்கிட்டு நான் உங்ககிட்ட இருந்தால் 250 வருஷம் வந்தேன், உன் ஜாதி வந்து நான் கல்லர்லேருந்து வந்தேன், மன்னர்லேருந்து வந்தேன், நாடார்லேருந்து வந்தேன், இப்படி பேசி மாப்பிள்ளை மச்சான் இருக்கிறவன் எப்படி போடுவான் இந்துத்துவாக்கு?
அவன் வெறுப்பேத்தனை உருவாக்கிட்டு இருந்தான் இந்தியாவில். இன்னைக்கு எல்லா டிவியும் வெளிநாட்டு பத்திரிகையெல்லாம் காரி துப்புறாங்களே. டைம்ஸ் வந்து வாஷிங்டன் போஸ்ட்டு, நியூயார்க் டைம்ஸு, லண்டன் பிபிசி, அப்புறமா அல் ஜசீரா, அவ்வளோ பேரும் நேற்று வந்திருக்கு செய்தி. ஐயோ வெறுப்பு அழிந்து போச்சுன்னு வந்திருக்கு. பார்த்த காரி துப்புறாங்க. அவ்வளவு மோசமாச்சு. ஒன்றும் வேணாம், அது கேட்காம நான் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசம் தான் நானே கணிக்கலை, ஒரு 15 சீட்டு தான் வரும்னு நினச்சேன். அயோத்தியாவில் 6 சட்டமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதியில் தோற்று போயிட்டானே, தலித் ஜெயிச்சு போயிட்டானே. ராமர்னா உனக்கு அங்கே துப்பிட்டானே. நீ ஒன்றை ஜெயிக்கலையே, நீ ராமர்னு காட்டி இந்தியா ஃபுல்லாக பெரிய ஸ்க்ரீனில் கொண்டு வந்து காட்டிட்டு இருந்தியே. உன்னால் என்ன செய்ய முடிஞ்சது? மக்கள் புருவாயிட்டான், இது நடக்காது, இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்துன்னு. கடைசியில் கழுது தேர்ந்து கட்டெரும்பாச்சு என்னாச்சு, 240 வந்து நிற்குது. அதை விட ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்கு, யாருக்கும் தெரியாது, எந்த பத்திரிகைக்காரனும் பேசலை. நான் சொல்கிறேன், நேற்று டைம்ஸில் வந்த கட்டுரை என்ன வந்திருக்கு தெரியுமா? 16 தொகுதியில், எத்தனை தொகுதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குள்ள 80 தொகுதியில் 43 தொகுதி எஸ்பியும் காங்கிரஸும் ஜெயிச்சிட்டான். இவன் 33 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கு. 16 தொகுதியில் 3000 ஓட்டு, 4000 ஓட்டு, 2600 ஓட்டு, அப்புறமா 15000 ஓட்டு, 30000, 35, 37000 ஓட்டு. இவ்வளோத்துல ஆட்சி இழந்திருக்காங்க. வெற்றி பெறுவதிலேருந்து சமாஜ்வாடி காங்கிரஸ் இழந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் பாருங்கள், 43, 16, 53, ஒரு 6, 59, 60 ஜெயிச்சிருக்கும். யார் கூட சேர்ந்துருந்தா? மாயாவதி கூட சேர்ந்துருந்தா. அந்த அம்மா மாயாவதி தேவையில்லாமல் 1.5 லட்சம் ஓட்டை பிரிச்சுட்டு போச்சு, 4000 ஓட்டில் தோற்று போயிட்டாங்க. அப்போ அதுதான் அவங்களுக்கு விருப்பம், ஜெயிக்கக்கூடாது அப்படின்னா. அவர் வந்து வால்மீகி சமூகத்தை, வால்மீகி இல்லை, ஜத்தவ் சமூகத்தை, தலித்தில் ஜத்தவ். நம்ம ஊரில் தேவேந்திர குல வேளார்கள், பறையர் சமூகம் நம்ம இருக்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு அடையாளத்துக்கு அவங்க ஜத்தவ் தலித் சமூகம். அவங்க 55%. அதில் அந்த 55% இருக்கக்கூடிய சமூகத்தில் 67% தலித்து ஓட்டளிச்சிட்டான். யாருக்கு? காங்கிரஸுக்கு பின்னாடி போயிட்டான். இது இந்தியாவில் மாற்றம் இல்லையா? நீ கோயில் கட்டினியே, என்ன நடந்துச்சு? இது இந்தியாவில் மாற்றம் இல்லையா? மக்கள் விரும்பலையே, மக்கள் அதெல்லாம் விரும்பலை. கோயில் கட்டினா நாங்கள் சாமி கும்பிட்டோம், அவ்வளோதான். எங்களுக்கு சாப்பாடு இல்லை, சோறு இல்லை, இதுதான் நடந்துச்சு. இன்றைக்கு ப்ரூவ் ஆயிருக்க, உலக நாடுகள் ஃபுல்லாக சொல்கிறானே என்ன நடந்துச்சு. அதனால் இந்தியாவில் நிலையான இந்துத்துவா விளங்கவும் செய்யாது, அது நடக்கவும் செய்யாதுங்கிற ப்ரூவ் ஆகிருக்குது அந்த இது. இன்னைக்கு அது என்ன பேசுனீங்க, முஸ்லீம்களை தூக்கி கடலில் போடுங்கண்ணா, எந்த முஸ்லீம் உன்னை எடுத்து போகிறான்னா? எந்த முஸ்லீம் ஒன்று எடுத்து போகிறான்னா? எந்த கிறிஸ்தவம் போகிறான்னா? எவ்வளோ அநியாயம் சொன்னீங்க. இன்ஃபில்ட்ரேஷன் சொன்னீங்க, குழந்தை பெறுறவங்க ஜிஹாதுன்னீங்க, ஷரியத்துன்னு சொன்னீங்க, 15% கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க. தேவையில்லாமல் அசிங்கமாக பேசுனீங்க. ஆனாலும் யாரும் ஒன்றும் சொல்லலை. 2 எறும்பு மாடு இருந்தால் ஒரு எறும்பாடு. ஆனால் மக்கள் தங்கள் தீர்ப்பு வழங்கிட்டான். இதுதான் இந்தியாவுடைய தன்மை. நல்லா புரிஞ்சுக்கிட்டா அவங்களுடைய கார்கோர் ஹிந்துத்துவாவாக இருக்கக்கூடிய வந்து எந்த ஒரு ராஜஸ்தான்லேயும் அவங்க ஜெயிக்க முடியல. ராஜஸ்தானில் அவங்க ஜெயிக்க அதிகமான ஓட்டம் இல்லை. 30 சீட்டு அந்த அம்மா தீதி ஜெயிச்சுட்டு போயிட்டு மேற்கு வங்கத்தில் சந்தோஷ்காலிங்கிற இடத்துல பொய் பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க, அங்கேயும் அவங்க ஜெயிக்க முடியல. மகாராஷ்டிராவில் ஜெயிக்க முடியல, உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்கல, தமிழ்நாட்டில் ஜெயிக்கல, தெலுங்கானாலும் ஒரு 4 சீட்டு கூட வாங்கியிருக்கு. இங்கேயும் கூட போன தடவை 28க்கு 25 வாங்கின இடத்துல இந்த தடவை 9 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிட்டு. கர்நாடகா, கேரளாவில் கால் போயிச்சது பெரிய ஆபத்தான விஷயமா தான் எல்லாரும் சொல்கிறாங்க. 1 சீட்டு கால் போயிச்சது, சுரேஷ் கோபி. இதுதான் நிலைமை. எப்பவும் புரிஞ்சுக்கிடுமா, 370 ஆப்ளிகேஷனை கொண்டு வந்தாலோ இந்தியாவை மாற்றணுங்கிறது இது பார்ப்பனியத்துக்கு விளங்கக்கூடிய ஒரு சாவுமணியாக தான் நான் பார்க்குறேன். பார்ப்பனியம் இந்தியாவில் தலை தூக்க முடியாது, இந்துத்துவ ஜனநாயகம் இந்தியாவில் தலை தூக்க முடியாது. இந்தியா பொறுத்தவரை ஒரே தேசம், ஒரே கட்டமைப்பு, ஒரே நாடு, இதெல்லாம் விளங்காது. இந்தியா பொறுத்தவரை ப்ளூரலிஸ்டிக்கும், பன்முகத்தன்மை எல்லாம் இருக்கும். ஒரு தோட்டத்துக்குள்ளே போனால் ரோஜா இருக்கும், சாமந்தி இருக்கும், செண்டுப்பூ இருக்கும், மல்லிகை இருக்கும், பிச்சிப்பூ இருக்கும், ரோஸ் என்னெல்லாமா இருக்க, அழகான நறுமணம் இருக்கும். அதானே இந்தியா. பஞ்சாபில் போனால் அங்கே வந்து தாபா இருக்கும், தமிழ்நாட்டில் போனால் சாம்பார் இருக்கும், கர்நாடகா போனால் கொஞ்சம் இனிக்கும், கேரளாவில் போனால் சோறு வைக்கும்போது சலசலன்னு சத்தம் வரும், மராட்டியில் போனால் வேறு மாதிரி இருக்கும், குஜராத்தில் இனிக்கும், ஆந்திராவில் போனால் காரமாக இருக்கும். அதை விட்டு ஒன் நேஷன் எப்படி ஜெயிப்ப நீ? மண்ணை அள்ளி மலையாளம் போயிட்ட, உன் கதை முடிஞ்சு கிழிஞ்சு போச்ச. இதுதான் நான் கரெக்ட் எழுதுவேன். நான் ப்ரிடிக்ஷன் ஏற்கனவே பண்ணேன், அதான் நடந்திருக்கு. நான் 230க்கு மேலே வரமாட்டானே, 240 டிவியில் எல்லாரும் பார்க்குறான், கரெக்ட் சாருங்கிறான். எனக்கு தெரியும் நம்முடைய இயற்கை என்ன. நீ என்ன உட்காந்துட்டு இருக்க, உனக்கு நீ என்ன சாதின்னு நான் நேசிப்பேனா? நீ உனக்கு ஏதாவது ஒரு கையில் ஒரு கீரல் வந்துட்டு, நான் தம்பி கேமராமேன் எடுத்துருக்கு, என்னால் தாங்க முடியுமா? உடனே போய் நான் என்ன செய்யறதுன்னு பார்ப்பேன். இதான் ஏன் மனுஷன், எனக்கு பேசும்போதே டென்ஷன் ஆகுது. இதான் மனுஷ தன்மை. இதை விட்டு போட்டு நீ என்ன ஜாதி என்ன மதம்னா என்ன 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 என்னப்பா பேசுறீங்க நீங்க? எப்படி எனக்கு கற்பனை பண்ண முடியல. என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு என் பிள்ளை மாதிரி, நீ என்னோட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா, உனக்கு ஒரு சின்ன
இதுதாங்க மனுஷனுடைய இருக்க வேண்டியது. என்னுடைய கொள்கை வேற. அதுக்காக நான் ஒன்றை விட்டு கொடுக்க முடியுமா? நீ ஒரு ஜாதி நான் ஒரு ஜாதின்னு பேச முடியுமா? அதை நிலைநிறுத்துறதுக்கு வந்த இந்தியாவுடைய இந்துத்துவ நாசமாக இருக்கிறங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுதான் என்னுடைய கருத்து. இப்போ யூபியில வந்து யோகி ஆதித்யநாத் இருக்காரு. ஸோ இப்போ அவர் தோல்வி பெற்றதுனால அவரோட முதலமைச்சர் பதவிக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா? யோகி இப்போ அந்த மொட்டை மண்டை காட்டிக்கிட்டு இருப்பாரு சாமியார். இப்போ அவர் எங்கே இருக்காரு? பெருசா ஆப் ஜோதா ஹே எங்கப்பா போகிறா வந்து பேசல, ஆளே காணும் எஸ்டாப்ளிஷ். இப்போ அவருக்கும் இவருக்கும் மோதல், ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் மோதல், கடுமையான மோதல். ஆர்எஸ்எஸ் இவங்கள அங்கே இருக்கக்கூடிய பிராமண தலைவர் சித்பா பிராமண தலைவர் இவரை காலி பண்ணணும்னு திட்டம் போட்டாங்க. டாக்டர் சுப்பிரமணிய சாமி என்ன சொல்லிருக்காரு? இதுக்கு மேலே நீ பதவியில் இருக்கணுமா, கழுத்தை பிடிச்சி தக்கணுமாங்கிற சொல்லு. அது யாருடைய குரல்? மோடி அவர்களுக்கு எதிராக சுப்பிரமணிய சாமியுடைய குரல். கடலில் தூக்கி வெளியே போடுன்னு சொன்னிய முஸ்லீம்களை இன்னைக்கு மக்கள் உங்களை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. என்ன அநியாயம் இதெல்லாம்! என்ன உலகம்! இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் ராமசாமியாகவும் கந்தசாமியாகவும் கல்லராகவும் மறவராகவும் பல்லராகவும் பறையராகவும் தேவராகவும் இருந்து தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அரபு நாட்டிலேருந்து அல் ஹப்ஜி அல் ஜோசின்னு ஒருத்தரும் வரல. அவ்வளவுமே இந்தியன் தான். இந்த மண்ணில் வாழ்ந்து இங்கே தான் நான் அழிஞ்சு போக போகிறான், இங்கே தான் வியாபாரம் பண்ணுறான். அப்படி நீங்கள் சொன்னீங்க. உங்களை மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டது வந்து இப்போ இந்த முடிவுகளில் ரொம்ப தெளிவாயிட்டு இல்லையா? ரொம்ப அழகாக நமக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? நீ இவ்வளோ பெருசாக பேசுனியே, 80க்கு 20ன்னு சொன்னியே அந்த யோகி ஆதித்யநாத். இப்போ எங்கே போனீங்க மிஸ்டர் யோகி ஆதித்யநாத்? அடுத்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரையான். எப்படி பாருங்க, எங்கே போனார்? ஆளே காணும். எம்மா 80 தொகுதி குறிச்சிக்கோ, நம்ம சேனல் மூலம் சொல்கிறேன். 80 தொகுதியில் 43 தொகுதிகளை சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதுமல்ல, 16 தொகுதிகளில் நேற்று உள்ள டைம்ஸ் நவ் பத்திரிகையில் இருக்குது. நேற்று காலை 6ஆம் தேதி, நேற்று தான் 6ஆம் தேதி காலை வந்த பத்திரிகையில் 16 தொகுதிகளை 4000 2000 3000 15000 30000 35000 ஓட்டில் கன்சிராம் பார்ட்டியாக சொல்லக்கூடிய பெஹன்ஜியினுடைய கட்சி பிரித்ததுனால தோற்று போயிருக்கு. அப்போ நீங்கள் 43 ப்ளஸ் பாருங்கள், 60 தொகுதி போயிட்டு உங்களுக்கு யாருமே ஜெயிக்கலையே. 5 சட்டமன்ற தொகுதியில் நீ தோற்று போனியே. இதுதான் முடிவு. தலித்துகள் புரிந்து கொண்டார்கள். நம்ம வச்சு ஒன்று வேலை கிடையாது. ட்ரைபல் கம்யூனிட்டி புரிஞ்சுக்கிட்டு, இடைநிலை சமூகம் புரிஞ்சுக்கிட்டு, ஓபிசி கம்யூனிட்டி புரிஞ்சுட்டாங்க. சும்மா ராம லட்சுமணன் கதை போட்டுக்கிட்டு இருக்காண்டா. வேலை இல்லை, சாப்பாடு இல்லை. இப்போ அங்கெல்லாம் கஷ்டமா 100-200 வச்சு வெயிலில் செத்து போயிட்டான். 47 டிகிரி 53 டிகிரியில் பல பேர் சுருண்டு செத்து போயிட்டான். நீ அங்கேயே ரோட்டில் போயிட்டு ஆப்கோ சாத்தி ஹே ஜாத்திங்கன்னா எவன் ஓட்டு போடுவான் உனக்கு? வறுமை, வறுமை, வேலை இழப்பு இதனுடைய முழுக்க தான். நாளுக்கு அதை இப்போ மகாராஷ்டிராவில் என்ன சொல்கிறான்? மராட்டி ப்ரைடு, குஜராத்திக்காரனும் நம்மளை ஆட்டையை போடுறான். அம்பானி ஆதானி மோடி அமித்ஷா அதுக்கு எதிரான தீர்ப்பு. 30க்கு மேற்பட்ட இடத்தை 48 மக்கள் கொடுத்தாங்க. என்சிபிக்கும் காங்கிரஸுக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் சிண்டையும் கொடுத்தாங்க. நாளைக்கு எல்லாரும் வந்துடுவாங்க. சரி, இப்போ மோடி அவர்கள் சொல்றாங்க நாங்கள் பாஜகன்னு ஒரு கட்சியாக தான் இருக்கோம், இங்கே இத்தனை எதிர்கட்சிகள் சேர்ந்துமே 241 வாங்கிட்டு அவங்க 232 வாங்கியிருக்காங்க, பெரும்பான்மை அமைக்கல தான், ஆனாலுமே எங்களுக்கு ஜெயிக்க முடியல, எங்களோட அதிகமாக வாங்க முடியலன்னு சொல்றாரு. இது கீழே விழுந்து மீசையில் மண்ணு விட்டாத கதை. என்ன கதை? கீழே விழுந்து கீழே மண் விட்டா கதை. என்ன கேட்க? இத்தனை எதிர்கட்சி கேட்காங்களா? திமுக எத்தனை ஸ்டேட்டில் இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவன் 40 வாங்க முடியும். தமிழ்நாட்டில் ஆந்திராலையும் ஜார்க்கண்ட்லையும் திமுக வாங்குவானா, தமிழ்நாட்டில் மட்டும் வாங்கிக்கிட்டான். தமிழ்நாட்டு கட்சி தானே. நல்ல கவனி. அகிலேஷா அவன் 43 தொகுதி அங்கே வாங்கிட்டாங்க கூட்டணியோட. தேஜஸ்வி 9 தொகுதி இங்கே வாங்கிட்டாங்க. மகாராஷ்டிராவில் 30 தொகுதி வாங்கிட்டாங்க. அந்த அம்மா அந்த ரீஜனல் பார்ட்டி அவங்க ஒரு 30 தொகுதியை வாங்கிட்டாங்க. நல்லா கவனிங்க. அப்போ இங்கே வந்து நாயுடு உங்கள் கூட்டணியோட சேர்த்து 21 தொகுதியை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாங்கிட்டீங்க. தெலுங்கானாவில் அவங்க ஒரு 7 தொகுதி வாங்கிட்டீங்க. ஒரிசாவில் நீங்கள் வாய்ப்பு வந்துட்டீங்க. இப்போ இத்தனை எதிர்கட்சின்னா அத்தனை எதிர்கட்சியும் தேசிய கட்சியா? 42 தொகுதியிலேருந்து 52 தொகுதி இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு 100 ஆகலையா? 99 நேற்று ஒருத்தன் சேர்க்கல, 100 ஆகலையா? அவருடைய பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலையா? காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னியே, காங்கிரஸ் இன்னைக்கு வளர்ந்து நிற்குது. நான் காங்கிரஸுக்கு ஆதரவானவன் அல்ல, எல்லா கட்சியும் விமர்சிக்கக்கூடியவன். ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு பெரிய தேசிய தலைவனாக உருவாயிருக்கிறானே. ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராக உருவாயிருக்கிறார். ஒரு நியாய யாத்திரா, ஜூடா யாத்திரா மக்கள்கிட்ட ஒரு டிராஸ்டிக் இம்பாக்டை உருவாகிருக்குது. அவனா ஒன்றும் இல்லை, பப்பு சப்பு சோட்டா பாய் आपकी बार मोदी सरकार है 400 பார். எங்க போச்சு? எதுவுமே நடக்கல, யாருமே பேசல. இன்னைக்கு இழிவாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவனு உட்கார்ந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாயுடு தனது தேர்தல் இதிலே சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நாயுடு அழகா சொன்னார், இது ஒரு மைனாரிட்டி ப்ரொடெக்ஷனுடைய பார்ட்டி. அதாவது ஏழைகள், விளிம்பு நிலை மக்கள், தலித்துகள், ஓபிசி மக்கள், முஸ்லீம்கள். அதனால நான் ஆட்சிக்கு வந்தால்
4% கொடுப்பேன்டார். பக்கத்தில் பிஜேபி தலைவர் நிற்கிறாரு, இவர் நம்ம பவன் கல்யாண் நிற்கிறாரு. மேனிஃபெஸ்டோ வெளியிடும்போது பிஜேபி வாங்க மாட்டானா, ஏன்னா அவங்க பெரிய இதான முஸ்லீம்களுக்கு கொடுத்தா தேசம் அழிஞ்சு போகணுங்கிற வாங்கலை. கடைசியில் இப்போ ஜெயிச்சு வந்துட்டார். அவருடைய கோரிக்கை என்ன? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், பேச்சு சுதந்திரம் பண்ணக்கூடாது. முதல்ல அதை தான் சொன்னார். ஆஃப்டர் தி எலெக்ஷன் கண்டக்ட் தி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு கிளியராக சொன்னார், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எவன் பேசுகிறதையும் தடை பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்ன சொன்னார் நாயுடு? யாரையும் ஜெயிலில் பிடிச்சி போடாத, அவ்வளோ அயோக்கிய பயிலும் ஜெயிலில் இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோ அயோக்கிய பயிலும் வெளியே இருக்கான். அவ்வளோ ஊழல்வாதியும் அஜித் பவார்லேருந்து ஹிமந்த் பிஸ்வ சர்வார்லேருந்து நாராயண ராணேலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பிரபுல் பட்டேலில் இருந்து அசோக் சவானில் இருந்து ஒட்டுமொத்த ஊழல் கும்பலே இவரோட தான் இருக்குது. இதெல்லாம் மக்கள் பார்க்குறான். ஆர்எஸ்எஸ் கூட பார்க்குது. ஆர்எஸ்எஸ்க்கு எனக்கு 1008 வேறுபாடு உண்டுமா? ஆர்எஸ்எஸ் சொல்லுது, ஊழல்வாதிகளை நீ சேர்த்துட்டியே, ஊழல்வாதிகளை உள்ள அனுப்புனா, ஊழல் உங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாம் கடைந்தெடுத்த ஊழல்வாதி. பிரைம் மினிஸ்டர் மோடி மேலே பெண்டிங் கேஸு தெரியுமா? பணம் எங்கே வச்சுன்னு தெரில. அவ்வளோ ஊழல்வாதிகளும் உங்ககிட்ட தான் இருக்குங்க. நீங்கள் மக்கள் பார்க்குறான். என்னடா இது, அவ்வளோ பேரும் பாய்களை சண்டையை தூண்டி விட்டுட்ருக்கான், இப்படி பண்ணுறான். மக்கள் பார்க்குறான். மக்கள் பார்த்து அறிவு அவனுக்கு புறப்படுது. இன்னும் காலம் செல்ல 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 வட இந்திய சமூகம் மாறியே போயிடும். ஆனால் அதில் ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் எனக்கு கிடைச்ச நேற்று ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வந்திருக்கக்கூடிய கட்டுரையில் ஒன்று சொல்கிறேன். இந்த நகர்ப்புறங்களில் அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அர்பன், சப்பர்பன், ரூரல்லாம் கம்ப்ளீட்டாக அவுட், க்ளீன் பவுல்ட், எல்லா ஊர்லேயுமே அவுட். ஏன்னா ரூரலில் நம்ம இலைகள் தானே இருப்பாங்க, நம்ம தலித் மக்கள் இருப்பாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், நம்மளாம் சாதாரணமாக எச்சிச்சோர் திங்கிற ஆள்கள் தானே. அந்த மக்கள்லாம் வறுமையில் இருக்கான், வேலை கிடையாது, கிடைக்கிற லாபம் பாவம், பிள்ளைய வச்சுட்டு ஒரு நேரம் சாப்பிட்டும் ஒரு நேரம். ஆனால் இவங்க எல்லாம் போய் அவ்வளோ குஜராத்தியும் பணக்காரனாகிட்டான், அவ்வளோ மாறுவா, எல்லாரும் பணக்காரனாகி எல்லாம் கோடி கோடியாக பிஸ்னஸ். ஆனால் நம்ம மக்களுக்கு பாருங்க, 500 ரூபா இல்லை, மாத்திரை திங்க முடியாமல் மரணத்தி போகிறான். இதுதான் உலகம், இதுதான் இந்தியா. சும்மா பொய் சொல்லக்கூடாது. நாங்கள்லாம் ரொம்ப படித்தவங்க, எங்களுக்கெல்லாம் தெரியும். உலகம் உள்ள நான் பேசக்கூடிய ஆள், எனக்கு பல மொழிகள் தெரிஞ்ச ஆள், நான் பல மக்களோடு சேர்ந்துருக்கக்கூடிய ஆள், சாதாரணமான ஆள். நாங்கள்லாம் ஏழைகளோடு இருக்கக்கூடிய நம்ம மக்கள். அப்போ ஏழைகள் தானே இந்த நாட்டில் இருக்காங்க. 25 கோடி பேரை நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டு போய் சொன்னீங்களே, அப்போ 25 கோடி பேர் உனக்கு ஓட்டு போட்டுருக்கணும்ல. 25 கோடி பேரை நாங்கள் வறுமையிலிருந்து வெளியேற்றினால் 25 கோடி × 3, நானும் அந்த வறுமையில் உள்ளவனு வச்சுக்கிடுவேன். அப்போ நீ என் மக, அவ என் தம்பி, அப்போ 3 பேர் வந்தோன்னா 25 × 3 75 கோடி பேர் ஓட்டு போட்டுருக்கணும் உனக்கு. போய் தானே அவ்வளோ பேருக்கு கக்கூஸ் கட்டி கொடுத்தனே போட்டிருக்கணும்ல. வாரத்துக்கு 33,000 கட்டியிருக்கணுமே. போய் தானே நடந்துச்சா? நடக்கல. ஏன் போட்டான்? ஏழைகளுக்கு நாங்கள் 80 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுத்தோன்னு சொன்னீங்களே, அப்போ அந்த 80 கோடி பேர் ஏன் ரூரலில் ஒன்று ஓட்டு போடல, ரேஷன் கடையில்? போய் தானே. அப்போ இதை நான் சொல்கிறது எல்லாம் தீர்ப்பாக வந்திருக்கிறது. இதுதான் மக்களின் தீர்ப்பாக இருக்கிறது. ஆக எப்பவுமே ஒரு செய்திமா இந்தியாவை பொறுத்தவரை, அது ஏற்றுக்கிட்டாலும் சரி, இனி எந்த காலத்திலும் இந்துத்துவா, ஒன் நேஷன், ஒன் எலெக்ஷன், ஒன் ரேஷன் கடை, ஒரு மதம், அந்த விளங்கவே செய்யாது, அது நடக்கவே செய்யாது. அது இந்திய மண்ணில் ஊர்னது. அதுவும் குறிப்பாக மற்றொரு முறை தந்தை பெரியார் அவர்களை நினைவு காணக்கூடிய மண்ணாக இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு என்ன தெரியுமாமா? எல்லா ஸ்டேட்லேயும் தாண்டி தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோயில் படம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நாயன்மார்கள், சித்தர்களெல்லாம் வாழ்ந்த சிறப்பு மிக்க ஆன்மீகம் இன்னைக்கு இருக்குது. காலையில் முடிச்சா நம்ம மக்கள் கோயிலுக்கு போகிறாங்க, கோலம் போடுறாங்க, என்னது கீர்த்திகை, அதெல்லாம் நல்லா தான் செய்கிறாங்க. சனிக்கிழமை சாப்பிட மாட்டான், அவருக்கு உயர்ந்த நாள் வெள்ளிக்கிழமை, அதெல்லாம் நம்பிக்கை. ஆனால் ஹிந்துத்துவம் அப்படி அல்ல. ஹிந்துத்துவம் அது வேறு. மக்கள் புரிந்திருக்கிறான். தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னார்? அழகா சொன்னார். நீ கோயிலுக்கு போறியா, பகுத்தறிவாதத்தோட போ. அதை தான் நினைக்கிறான். கோயிலுக்கு போயிட்டு வந்தே பெரியாருடைய ஆளை தானே இருக்கான். அது தமிழ்நாடு நிரூபிச்சிருக்கு. 40க்கு 40. அது பொய் சொல்லக்கூடாது. திமுகவுக்கு விழுந்த ஓட்டு அல்ல அது, அது தமிழர்களின் வாக்கு. திருப்பி சொல்கிறேன், திமுகவின் வாக்கு அல்ல அது, அது தமிழர்களின் இயற்கை வாக்கு, தமிழ் மக்களினுடைய குணாதிசயத்தின் வாக்கு. அண்ணாமலைக்கு எதிரான வாக்கு அல்ல அது இந்துத்துவாவுக்கு எதிரான வாக்கு. மக்களை பிரிப்பதற்கு எதிராக தமிழர்கள் எப்போதும் ஒன்றிணைப்பார்கள் என்கிட்ட செய்தால் மறுபடி சொல்கிறேன், இது உதயநிதி ஸ்டாலினுக்குள்ள இல்லை, கருணாநிதிக்குள்ள இல்லை, ஸ்டாலினுக்குள்ள இல்லை. தமிழர்கள் தங்கள் மனோ வலிமையை காட்டியிருக்கிறார்கள். தமிழர்கள் தங்கள் யதார்த்தத்தை, இயற்கை தன்மை வாக்காக வெளிப்பட்டு. சரி, இப்போ அப்படியே தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தப்போ விருதுநகரில் விஜய பிரபாகரன் அவர்கள் ரொம்பவே டஃப் ஃபைட் கொடுத்து கஷ்டப்பட்டு கடைசி நேரம் வரைக்கும் இருந்திருக்காரு. இருந்ததுக்கப்புறமா இப்போ பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க தோத்துட்டாங்க, இருந்தாலுமே
திமுக ஆட்சி தான் வந்து இதுல வந்து தோற்கடிக்கப்பட்டாரு, இதுல வந்து சின்ன பையன் வரட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் இது பண்ணியிருக்கலாம், விட்டு எப்படி விட்டு கொடுத்துருந்தா கொடுப்பாங்க? இந்த ஏம்மா அரசை வந்து நான் வணங்குறேன் கொஞ்சமாவது அந்த அப்படின்னு அந்த சொல்றாரு. அம்மாவுக்கு கொஞ்சமாவது மண்டையில் ஒரு பொதுஞானம் இருக்கா? ஏம்மா ஓட்டை தட்டும்போது சின்ன பையனுக்குன்னு ஒரு 1500 அங்கே போடுன்னா விளங்குமா? என்ன இது புத்திசாலியான பேச்சா? ஏம்மா வாக்குச்சீட்டு இருக்கு, இவிஎம்ல டிஸ்ப்ளே பண்ணி பார்ப்பான், டக்கு டக்கு டக்குன்னு விழும். தாமரைக்கு எவ்வளோ விழுது, அதிமுகக்கு எவ்வளோ விழுது, திமுக எவ்வளோ டக்குன்னு கையில் கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுது. இப்போ என்னத்தை விட்டு கொடுப்பாங்க 1500 ஓட்டில்? அதான் 1500 பேர் போடல. அது நாயுடு சமூகத்தில் உள்ளது. மாணிக் தாகூர் நாயுடு, பிரபாகரன் நாயுடு, ராதிகா சரத்குமார் நாயுடு. ஓட் பேஸில் வந்துருக்கு, ஓட்டை போட்டாங்க. அதில் 1500 ஓட்டில் ஒரு அந்த பையன் தோற்று போயிட்டான். அதான் உண்மை. எப்படி விட்டு கொடுப்பாங்க? தில்லு முள்ளா நடந்துச்சு. இங்கே மட்டும் எப்படி பிள்ளைக்கு மட்டும் எப்படி தில்லு முள்ளு? பைத்தியகாரத்தனமாக பேசும் அந்தம்மா. அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அது ஒரு பெரிய விஷயமும் இல்லை. அது ஒரு பைத்தியகாரத்தனமான ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அவங்க அடுத்து கட்சி டெவலப் பண்ணி பார்க்கணும். அந்த தம்பியை முன்னாடி கொண்டு வர விட்டு போட்டு திமுக விட்டு அப்போ அப்பாவு தோற்று வெளியே தள்ளி விட்டானே, பெரிய மனுஷனை கீழே தள்ளி விட்டானே அப்பாவை. அதுக்கப்புறம் இன்றைக்கி அப்பாவு யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்தப்படுறாங்களோ மேலே தூக்கிட்டு வருவாங்க. அது இயற்கையினுடைய சமூகம் தான். இன்றைக்கி இந்தியாவில் அதைத்தான் சொன்னேன். அப்பாவு இன்றைக்கி மேலே தூக்கி வந்துட்டார். ஏம்மா ஜனவரி பிப்ரவரியில் நாயுடு போய் நிற்கிறாரு, அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல அந்த அமித்ஷாவும் மோடியும். காத்திருந்து வெளியே திரும்பி வந்தார். இன்றைக்கி காலம் எப்படி மாற்றிருக்கு பாருங்க. இவருக்காக வழி மீறி விழிவைத்து காத்திருக்கிற கொடுமை இன்னைக்கு அவங்க பார்க்குறாங்க. கைகள் கெட்டப்பட்ட அடக்குமுறையில் இருக்காங்க. எந்த சட்டத்தையும் அவங்க ஜெயிக்க முடியாது. சிஐஏ கொண்டு வர முடியாது, என்ஆர்சி கொண்டு வர முடியாது, என்பிஆர் கொண்டு வர முடியாது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை கொண்டு வர முடியாது. எல்லாத்தையுமே ரிப்பீல் தான் ஆகுமே தவிர எதுவுமே கொண்டு வர முடியாது. ஏன் கொண்டு வர முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற 240 தான், வெளியே இருக்கிறது 240 இல்லை, அதுக்கு மேலே இருக்குது. நல்லா கவனிங்க. உன் கூட்டணி வேண்டாம் 293 இருக்கலாம், ஆனால் நீங்கள் 240 தான். ஆனால் எதிர்கட்சிகள் 234. உன் கூட கூட்டணி இருக்கக்கூடிய சோசியலிச பாரம்பரியத்தில் இருக்கிற பங்குமார் இல்லை, அது என்ன குமார், ஜம்பிங் குமாரும் உனக்கு ஓட்டு போட மாட்டார், நாயுடும் ஓட்டு போட மாட்டார், அப்புறம் இருக்கிற சிராக் பஸ்வானும் ஓட்டு போட மாட்டான். உங்கள் சட்டத்துக்கு யாருமே ஓட்டு போட மாட்டான். ஆக நீங்கள் 240, உங்களுக்கு எதிராக இருக்கிறதா எவ்வளோ? 300க்கு மேற்பட்டவங்க இருக்கிறது 540 தான். ஆனால் வெளியே 503 பேர் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அதில் நீங்கள் இந்த 240 ஜெயிச்சது தனியாக ஜெயிக்கலை, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு தான் ஜெயிச்சிட்டீங்க. இந்துத்துவா என்று பார்த்தால் நாம் தெளிவாக சொல்கிறோமா, இந்திய ஜனத்தொகை 140 கோடி, ஹிந்துத்துவா மிஞ்சி போனால் ஒரு 1 கோடி 2 கோடி கூட இருக்க மாட்டான். ஒரு ஃப்ரெஞ்சு எலிமெண்ட்ஸு, ஒரு சாதிய கட்டமைப்பு, சங்கரமடம் எப்படி இருக்கிறதோ அதே போன்று ஒரு மடம் தான் சுயம் சேவக். அந்த சுய சேவக்கூடிய கருத்துக்கள் தான் அவங்க. அதுவும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஐயர்கள்லாம் சேர்க்க மாட்டான், இங்கே உள்ள பார்ப்பனியர்களை யாரையுமே சேர்க்க மாட்டான். அவன் ஒரு டிஜிட்டல் பார்ப்பனியர் வச்சுருக்கிறான். படைப்பில் ரொம்ப கூடின படைப்பு, வர்ணத்துக்கும் மேலே. அவன் தான் சித்துப்பாவை பார்ப்பனை. அதான் பட்னாவிஸும் பார்ப்போம், அந்த பார்ப்பனத்தை சேர்ந்தவன் தான். நிதின் கட்காரியும் அந்த பார்ப்பனத்தை சேர்ந்தவன் தான். அவர் தான் அங்கே வரணும்னு நினைக்கிறான். 1955 மட்டும்தான் ஒரே ஒருத்தனை கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் தலைவராகியிருக்கான். அது ஒரு ஜாதி கட்சி. எஸ்ரா சர்வகன் சொல்லுவார், பிஜேபி அல்ல, அவர் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், அது ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு சாதி கட்சி. எந்த இந்துத்துவம் இருக்கக்கூடிய சக்கிலியரை மலை தள்ளிக்கிட்டு இருக்கிறவங்க கூப்பிட்டு அங்கே வச்சுருவாங்களா? நம்ம ஊரில் உள்ள கிருஷ்ணசாமி போனாராங்க. நம்ம ஊரில் கிருஷ்ணசாமி ஷாக்கால பதிவு கட்டார், பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்புறம் ஏன் வெளியே வந்தார்? மதிக்க மாட்டாங்க. இதை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு பயமே கிடையாதுமா. நான் பத்திரிக்கைக்காரன், பல ஆயிரம் ப்ரோக்ராம் பார்த்துட்டேன், பல நாடுகளில் பேசிட்டேன். இதுதான் உண்மை. எனக்கு என்ன ஒரு ஆத்திரம்னா வேறு எந்த ஆத்திரமும் இல்லை. மனிதர்களை பிரிக்கவே கூடாது. பிஜேபி நாளையில் ஆட்சியில் இருந்துட்டு போகுது, அதை பற்றி தப்பே இல்லை. வந்துட்டு போகிறாங்க, நிறைய பாலிசி இருக்கேன், ஊழல்லாம் எல்லாரும் வச்சுருக்கான். அதை விட்டு போட்டு நீங்கள் எவ்வளோ ஒரு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் வெளியே போய் அதிக குழந்தை போடுறவங்க தாலியை பறித்து கொடுத்துருவாங்க, 2 மாட்டிலேருந்து 1 மாட்டை போட்டுருவாங்க, 80க்கு 20 கபரிஸ்தான், மௌலானா, மௌலவி, இப்படிலாம் உக்கரத்தை கட்டினீங்களே. எந்த முஸ்லீமாக உனக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணனா? ஆக இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய தீர்ப்பை தான் நான் பார்க்குறேன். பிஜேபி நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம், ஆனால் வெறுப்பு இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து நான் கருணாநிதியோட மகனோ மகளோ இல்லை, அதனால அப்படி சொல்கிறது. அதுக்கெல்லாம் பதிலே சொன்னால் அண்ணாமலை லெவலுக்கு போயிடும். அவன் 37 வயசு சின்ன பையன், அவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சின்ன பையன், அவனுக்கு அரசியலே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? சும்மா ஏதாகடமாக பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கெல்லாம் அரசியல் தெரியாது. ஒரு சின்ன பையன், அவன் வந்து அரசியலை வந்து படிக்கணும். இன்றைக்கி சசிகாந்த் செங்கல் ஒரு சிறுவை தான், அவர் எவ்வளோ பக்குவமாக பேசுகிறார். அது மாதிரி பக்குவமாக பேச பழகணும், ஏடகுடமாக பேசக்கூடாது. முதல்ல அண்ணாமலைக்கு நான் சொல்கிறேன், தம்பி அண்ணாமலை, முதல்ல அரசியலை படிங்க, கவனமாக படிங்க. நீங்கள் யாரையும் வெறுப்பாக பேசாதீங்க. அண்ணான்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டு போனால் இப்போ உங்களுக்கு மதிப்பில்லாமல் போச்சு. மேலே அமித்ஷா நல்ல நொய்யை கொடுக்க போகிறார். ஏன்டா நீ சேர்த்துன்னு தான் உனக்கு 5 சீட்டு 10 சீட்டு வந்திருக்கும்ல, அதை நாசமாக்கிட்டே நீ தானே அப்படின்னு மேலே டெல்லியில் வச்சு அவருக்கு கட்டும் போக்கு இருக்குது. நான் 10 நாள் கழித்து வெளியே தெரியும்.
அவ்வளோ பேரே மாட்ட வச்சாருன்னு அண்ணாமலை வேற ஒரு குறை இருக்குது. கேடி ராகவனை செக்ஷுவல் ஸ்கேண்டில் மாட்டி வச்சாரு. அவ்வளோ பேர் இன்றைக்கி 4 கோடி ரூபாயில் எல்லாத்துக்கும் பணம் வச்சு என்ன மட்டும் எப்படி காட்டி கொடுத்தான்னு கேட்குறாரு நம்ம மாமா, திருநெல்வேலி மாமா யார், நயினார் நாகேந்திரன். இதெல்லாம் நாளைக்கு வரப்போகுதுமா. அதெல்லாம் சும்மா இல்லை, நம்ம பொறுத்திருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த சாதிக்கும் எந்த சமயத்துக்கும் எதிராக இருக்கக்கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்றைக்கும் கை தூக்கி விடணும். இதுதான் இறை வணக்கத்திலே உயர்ந்த வணக்கமாக நான் பார்க்குறேம்மா. இதுதான் உண்மையான கதை. இவ்வளோ நேரம் நான் பேசுனது என் மனசில் உள்ளதான் பேசுகிறேன். யாராவது உங்களுக்கு மனசு பாய்ச்சுன்னா வருத்தப்பட்டாதீங்க, அவ்வளோதான். சார், இன்னைக்கு தேர்தல் நிலவரத்தை பற்றி ரொம்பவே அருமையாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.